வணக்கம்ப்பா. இந்த நரம்பெல்லாம் பலமாக இருக்கும். அது வீக்காக இருந்துச்சுன்னா கை கால் நடுக்கும், புடனி வெளி இப்படியெல்லாம் வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சுருள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கறி குழம்புக்காக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சுருள்பட்டை லவங்கப்பட்டைன்னு கூட சொல்லுவாங்க. அதை இவ்வளவு எடுத்து நல்லா பொடிச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம், இல்லை எங்களுக்கு சுகர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் இதாகவே குடிக்கலாம். கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 3/4 டம்ளர் வரைக்கும் கொதிக்க வச்சு அதை குடிச்சுவாங்க. அப்புறம் தயிர், மோர், இந்த பாலாடை கட்டி இதுகளை சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு அதுவும் நல்லா தான், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ராத்திரியில் படுக்கும்போது ஒரு 2 சிட்டிக்கை ஜாதிக்காய் பொடியை சுடுதண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த நவாப்பழம் சீசன் இப்போ எல்லாம் விற்கிது. நவாப்பழம் கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் நரம்புக்கு நல்லா பலத்தை தரும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு